வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம வரமகாலட்சுமியின் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக கிளியரன்ஸ் சேல் போடுறாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் சீக்கிரமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் நான் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரி, காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு பொருளாக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிராஸ் ஃபேஸ் தாங்க இருக்குது. இந்த பிராஸ் ஃபேஸ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது தேங்காயில் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது மஞ்சள் முகம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபேஸும் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. இதுவும் தேங்காயில் வச்சு கட்டுற மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது. அந்த ஹோல் காதில் எப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காதில் அந்த ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதில் கயிறு வச்சு நீங்கள் கட்டிட்டா போதுமானது. இந்த ஃபேஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைபர் ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸும் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செட், வரமகாலட்சுமிக்கு போடுற ஜுவல்லரி செட்டு தாங்க. இது ஆன்டிக் டிசைன். இதில் நெக்லஸ் செட்டு, ஹாரம் 1, 2 தோடு அந்த மாதிரி வருதுங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச நெக்லஸுங்க, கழுத்து ஒட்டி போடுற மாதிரி. இதில் தோடும் சேர்ந்தே வருது. இந்த செட்டும் நீங்கள் வரமகாலட்சுமிக்கு வாங்கி போடலாம், இல்லைன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இந்த ஆன்டிக் டிசைனை நான் ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக் ஆகி, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக் ஆகி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜிப்லாக் போட்டு வைக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்லாக்கும் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி அதில் முத்தெல்லாம் இருக்குங்க. கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே லக்ஷ்மி டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குங்க. தோடும் இருக்குது இதில். ஸோ நெக்லஸ் ஒரு செட்டு, ஒரு ஹாரம், 2 தோடு. பேக்கில் பாருங்கள், அந்த முடிச்சு போடுற அந்த நெக்லஸில் முடிச்சு போடுவாங்க இல்லையா, அதுலேயும் மணி கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செட்டுங்க, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லேயும் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிப்லாக்கில் போட்டிங்கன்னா ஸ்டோன் எல்லாம் கருப்பாகவே ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் நிறைய வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தோடும் செட்டாக வந்துடுது. கீழே ஒரே ஒரு முத்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே இந்த செட்டும் இருக்குங்க. இது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து ஒட்டி போடுற மாதிரி இந்த ஒரு செட்டும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெத்தி சொட்டியும் வருது, ப்ளஸ் தோடும் வருது, ப்ளஸ் இந்த நெக்லஸும் பாருங்கள். இந்த சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனும். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மாடல் வருது. இதுவும் ஒயிட் ஸ்டோன் மாடலில் தான் இருக்குது. பாருங்கள், நான் கையில் கூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டோன் பதிச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வரமகாலட்சுமிக்கும் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு யூஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசு மாலை. நல்ல காசு மாலை பெருசு தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு காசுலேயும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் ரூபம் பொருந்தி இருக்குங்க. ஸோ காசு மாலை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஐட்டமும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஒடியானங்க. இதுலேயும் மகாலட்சுமியோட அம்சம் இருக்குங்க. 3 மகாலட்சுமிங்க அதில் இருக்காங்கங்க. இது பேக்கில் பாருங்கள், இந்த மாதிரி தான். அதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. அது உள்ளே விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அட்ஜஸ்டபிள் மாடல். ஸோ எந்த அளவுக்கு இடுப்பு சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமியின் பேங்கிள்ஸ், ஃபுல் ஸ்டோன், அதுவும் ஒயிட் ஸ்டோன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது ஸ்ப்ரிங் மாடல். ஸோ எந்த கைக்குனாலும் நீங்கள் ஸ்ப்ரிங் மாடல்னால் யூஸ் பண்ணலாங்க.
இந்த மாதிரி இருக்கனால ரொம்ப அழகாக இருக்குது. நான் வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த வரமகாலட்சுமியின் ஹேண்டுக்கு நான் போட்டே உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய கையாக இருந்தால் அந்த ஸ்ப்ரிங் அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே சுற்றி விட்டுடலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன பிரபாவலி. இந்த பாருங்கள், இந்த பிராஸ் ஃபேஸுக்கு அகைன் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இது ஒட்டியானம் மாதிரிங்க. 2 பக்கம் நீங்கள் த்ரெட் வச்சு கட்டிக்கணும். நீங்கள் ஒட்டியானமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபேஸுக்கு வந்து நீங்கள் ஒரு நெக்லஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், செயின் மாதிரியும் போடலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. மல்டி பர்பஸ் தான் அது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்ய செட்டும் இருக்குது. இதிலே பாருங்கள், இந்த பவழம் கருப்பு மணியெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு மஞ்சள் கயிறு கட்டி அழகாக அம்மனுக்கு போடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமியின் காப்பு தாங்க. காப்பு வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப், அப்படியே நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்களா அட்ஜஸ்டபிள் டைப், எந்த காலாக இருந்தாலும் அழகாக இதை மாட்டிடலாம். நான் வேணால் உங்களுக்கு மாட்டியே காட்டிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாட்டினா போதுங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரமகாலட்சுமியோட காலில் நீங்கள் அழகாக போட்டு அந்த அன்றைக்கி பூஜை பண்ணிடலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி சின்ன சைஸுங்க. இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனும் நடுவில் ரெட் ஸ்டோனும் இருக்குது. அதிலே கொஞ்சம் பெரிய சைஸுங்க, ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு அந்த சைஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அசசரிஸும் இருக்குது. இது வந்து ஒற்றை மாடலுங்க. காதில் வைக்கலாம், பொட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மாட்டல் டிசைனுங்க. இதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாலை, வரமகாலட்சுமியின் மாலை. இது பாருங்கள், கழுத்தில் அழகாக நீங்கள் போடலாம். கலர் பார்த்திங்கன்னா பிங்க் வித் ஒயிட்டுங்க. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் வந்து இது வந்து பிங்க் வித் ஒயிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமியின் கொண்டைக்கு வைக்கிற பூங்க. இது பார்த்திங்கன்னா பரதநாட்டிய செட்டில் கூட இது கொண்டையில் அழகாக வைப்பாங்க. அதில் பிங்கிஷ் கலரும் ப்ளூ கலரும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிறை நிலவும் இந்த சந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. நான் உங்களுக்கு வச்சே காட்டுறேன் பாருங்கள். ஃபேஸில் இந்த மாதிரி வைக்கணுங்க. இதுவும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். பாருங்கள் இந்த ஃபேஸில் வச்சோன்னே எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதுவும் இப்போ அவைலபிள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் மல்டிபர்பஸ். நம்ம இந்த வரமகாலட்சுமிக்கு டெக்கரேஷன் பண்ணோன்னா இந்த கம்பி கண்டிப்பாக இருக்கணுங்க. இது இருந்தால் நம்ம பல வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வைக்கலாம், ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி பூக்கள் வாங்கினோன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி விடலாம். அதெல்லாம் அந்த கம்பியில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கிரீடம் ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. இது நீங்கள் அம்மனுக்கு மட்டும் இல்லை, பாபாவுக்கு மற்ற வீட்டில் உள்ள சிலைக்கும் வைக்கலாம். இது வரமகாலட்சுமியின் ஹேர் அசசரிஸுங்க. நீங்கள் ஃபேஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹேர் அசசரிஸ் அழகாக வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணலாங்க. இதில் கிரீடம் ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். இது வந்து ஆர்டினரி மாடல், இப்போ லேட்டஸ்ட் மாடல் இல்லை, இது ஆர்டினரி மாடல். இதுலேயே 2 சைஸஸ் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இது வந்து இப்போ பார்க்குறது நீங்கள் லேட்டஸ்ட் டிசைன். இந்த கலெக்ஷன் 2024 இது. இந்த மாடலும் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. இதில் வந்து லோட்டஸ் ஹேண்டோடு சேர்ந்து 4 ஹேண்டும் 2 கால்களும் சேர்ந்து வருங்க. இது லேட்டஸ்ட் மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடை, வரமகாலட்சுமியின் ஜடை மாலைங்க. இதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள், இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. இது கிளியரன்ஸ் சேல், உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகுதுங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.